ஓகே போங்க. ரோடு பக்கா வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு போகலாம். சில ரோட்டை பார்த்தாவே அப்படியே ஜாலியாக போகணுன்னு தோணுங்க. தோணும்ல, தோணாமல் எப்படி? அப்படியே சாங்கை போட்டுக்கிட்டு அப்படியே போனோம்னா வச்சுக்கோங்க, சும்மா வேற மாதிரி ஒரு ஃபீலிங். அதெல்லாம் நல்லா வயல் போட்டிருக்காங்க. ஓகே, காரைக்கால் 54 கிலோமீட்டர் அசால்ட் பண்ணிடலாங்க. வந்தாச்சு. 54 கிலோமீட்டர்லாம் ஒரு விஷயமா? ஜஸ்ட் ஒரு 1/2 hour. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? இங்கே மழை தூருதுங்க. ஆனால் நான் ஹெல்மெட் போட்டிருக்கால, நான் கவனிக்கவே இல்லை. மழை தூரிக்கிட்டு இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா மழை பெஞ்சு நின்றுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹெல்மெட்டில் எல்லாமே அப்படியே மழை துளியாக இருக்கும்போது மழை இன்னும் பெய்யுதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. காய்ஸ், நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துட்டேன். பட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பாட்டு அழகாக ஒரு 75-80 மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டே இருந்துட்டேன். பின்னாடி அந்த பசங்க எங்கேன்னே தெரியல காய்ஸ், காணோம். காய்ஸ் வந்துட்டாங்க. போயிட்டுருக்காங்க. இன்னொரு தம்பி பின்னாடி வந்துட்டு இருக்காப்புல. ஓகே ஓகே ஓகே, ரீச் பண்ணி வச்சீங்கல்ல. ஓகே ஓகேங்க. இன்னும் நமக்கு சரியா 42 கிலோமீட்டர் இருக்குது. 12 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. 12 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் 42 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரோடு அருமையாக இருக்குங்க, சொல்லவே தேவையில்ல. ஜாலியாக போகலாம். பட் என்ன, அங்கங்கே கொஞ்சம் பள்ளம் மேடாக இருக்குது. வண்டி குதிச்சு போகுது. அதே பேக் பெயின் இருக்கிறதுனால நமக்கு குதிச்சு போகிறதுனால கொஞ்சம் இது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துல வேகத்தடை வைக்கல. பாலத்து மேலே வைக்க மாட்டாங்க. பட்டு ஊருக்குள்ளேயே அந்த அளவுக்கு இங்கே வேகத்தடை இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் போகிற ஐடியா. பக்கத்துலேயே கூம்புகார் இருந்துச்சு, அங்கே போயிட்டு நம்ம காரைக்கால் போயிடலான்னு சொல்லி கூம்புகாருக்கு போயிட்டுருக்குங்க. இந்த கூகுள் மேப்புங்கிற குட்டிச்சத்தான் பொழுதுனிக்க வர்றான்னு கத்திக்கிட்டே இருக்குங்க. பேசாமல் ஆஃப் பண்ணிடலாமாலாம் தோணுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலையே. பசங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். இன்னும் சரியா 4 கிலோமீட்டர் 600 மீட்டர் இருக்குங்க நான் போய் சேர வேண்டிய லொக்கேஷனுக்கு. இந்த ஹைவே மாதிரியா இருக்கு, 2 வே. ஆமாம், எதுக்கு யூ டர்ன் பண்ணணும்? ஏங்க இந்த கூகுள் மேப்புக்கு குட்டிச்சத்தம் எனக்கு சாவடிக்குதுங்க. நேராக தான் போகணும், எதுக்கு யூ டர்ன் போட சொல்லுது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. தப்பான வழியில் தான் போதுமா? நான்
இருங்க பசங்க வரட்டும், அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். இந்த பொழுதுக்கு யூட்டன் போட சொல்லியே சொல்லிகிட்டு இருக்கு. பசங்க கிட்ட கேட்டுக்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இருங்க ஏங்க கரெக்டான வழியில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கூகுள் மேப் இருக்குங்களே, அதில் போட்டு வச்சு செய்யுதுங்க. அம்மே 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 ஓகே, இன்னும் சரியா 3 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஆனால் இங்கங்க கடல் இருக்கு, கணு கட்டுறது வழி கடல்லே கண்ணில் காணோமே. ஓகே கைஸ், அவங்க கடலுக்கு பக்கமாக போயிட்டு உங்களுக்கு விளையாட கண்டினியூ பண்ணுறேன். சந்து முந்தாலாம் கூப்பிட்டு போகிறாங்க, இது எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. காய்ஸ் வந்தாச்சு. ஓகே கூல் படி. அங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியுது, பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கடல். வாங்க போவோம். சரியான மலையாடு இருக்குங்கண்ணா, அப்படி பிசுறு ஓட்டி இருக்கு. நைட்டு மழை வந்தால் எங்கள் ஷோலி முடிஞ்சிச்சு. என்ன மாதிரினா சோழி முடிஞ்சுன்னா, சோழி முடிஞ்சு நம்ம குடும்ப குப்பா கொட்டுது அப்படின்ற மாதிரி போச்சு நம்ம ஜோலி. இங்கே பாருங்க டவரு. அம்மை ஐயோ அத்தா அத்தா, என்னது இது? மேடை இவ்வளோ பெரிய மேடையா? கூல் படி கூல். அங்கே நிற்கிறதெல்லாம் இந்த பாறைங்க கூறு கூறாக இருக்கும்ல, அந்த பாறை தான். அங்கே போக முடியுதான்னு பார்க்கலாம் நம்ம. அம்மை வரைப்புதா காய்ஸ்? வந்தாச்சு. அண்ணாண்ட போயிருந்தேன் நல்லா இருந்திருக்குமே. வாங்க, இங்கேயும் அந்த மாதிரி பாறை இருக்கு. எம்மா பெரிய குழி. வந்தாச்சு வந்தாச்சு. வாவ், வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். ஆனால் பட் நாங்கள் போன டைம் வந்த இடம் இல்லை, அந்த இடத்துக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தான் கேம்ப் ஃபயர் போடுறதா ஒரு ஐடியா வச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே நிறுத்துறாங்க. சேஃப்டியான இடத்துல நிறுத்துவோங்க.
அங்கே ஸ்டாண்டு போட முடியல. வாவ். சரி, அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்துடலான்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். ஆமாம், அங்கே பாருங்க பசங்க என்னென்ன அலும் பண்ணிட்டு இருக்கானுங்க. போகிறானுங்க இங்கே பாட்டுக்கு. நான் தாங்க பிளான் பண்ணேன், இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. செல்லெல்லாம் பத்திரமா இருந்தால் சரி. பார்க்க முடியுமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஏன்னா இன்னும் இவ்வளோ பள்ளமாக இருக்குது. நம்ம ஊரில் தவற மாதிரி இப்போலாம் தாங்க முடியாது. பார்த்தீங்களா, நேரம் கட்ட நேரத்தில் சூழல் வந்துருச்சு. ஒன்றா மட்டும் விட்டுருவோமா? ஆமாம், இருங்கடா வரேன். என்ன சரி இல்லையா? நாளாக போறீங்க. வாவ் வாவ், நல்லா இருக்கு. இங்கேயே மூச்சு வாங்குதா? போய் ஆகணுமா? ஒரு என்ன செய்யுறீங்கப்பா? இது நல்ல பிற கேமரா எடுத்துட்டு வருமா? எப்பா என்னடா பாதாள கிணறு. இன்னும் சூழல் வந்துருச்சு. கேட்டாலும் பசங்க காலைல வந்துடலாம். அவ்வளோதான் அடிச்சுப்பா, பல்லெல்லாம் கழிச்சிடும் போலீஸாரன். இவ்வளோ கொழுப்புன்னா அவ்வளோ கண்டுப்பான், எல்லாம் விட்டுட்டு போயிருப்பான். ஹெல்மெட் மாட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. யார் போன இல்லையா? போன போயிட்டு போய் விடு. இது எப்படி உடம்பு கொட்டிருப்பாங்க? ஓகே, ஜம்பிங். இருக்கும் அதெல்லாம் வந்து அடிச்சு தூக்கி போய் புரட்டேரியும். நாங்கள் போன நேரம் காலையில் வருது. காலையில் மூச்சு வச்சிடுறா. ஒரு வழியா அந்த தலைவில் இருந்து இந்த தலை வந்தாச்சுங்க. சுனாமி வரணுமா நேரத்தில் தெரியும். கீழே வந்து கை காலம் உடச்சிட்டா ஓடியா வர மாட்டியா? அதான் ஓகே கேஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். உள்ள இழுக்கும் போது ஓடணும், ஆளுக்கு ஆளு குறைஞ்ச மாதிரி குளிச்சு ஓடணும். வண்டி எடுத்துக்குள்ள வரலாம், நடந்து வந்து ஓடுவோம். வேறதாங்க என் வண்டி திருப்பி தான் வச்சுக்கிறேன். 8 தோலை வருஷம் இருக்கும், வீலிங்கே போகணும். கண்டிப்பாக நடக்கும். இல்லை அதே இப்போ கணத்தெல்லாம் உள்ள இழுத்துச்சுன்னு வச்சுக்கா. அதில் கணத்தெல்லாம் உள்ள இழுத்துச்சுன்னு வச்சுக்கா. அதனால இதாக தான் இருக்கும், மண்ணு தான் இருக்கும். பூண்டு துடி துடி ஓட வேண்டிய தான் உயிர் வேணுங்களோ. ஓ டே இல்லை அப்படின்னா டேய் இறாங்க மாதிரி டேய் ஓடனா மட்டும் ஒன்று விட்டுருவோமா அப்படின்னுட்டே வருவாங்கள.
ஓகே போய் அங்கே நின்று வீடியோவில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் பசங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடம்ல இன்னொரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் போய் நம்ம பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட போகிறோம். அப்புறம் சொல்லிட்டுக்கிறாங்க, அங்கே போய் யார் பற்ற வரோம்லாம் தெரியல. நல்லா இருக்குல்ல? ஓ அங்கெல்லாம் இதுவுமே சோழி முடிஞ்சு நம்ம குடும்பம் குப்பை கொட்டுங்க. தண்ணியா நீ ஊற்றிக்காத, நீ ஊற்றிக்காதெல்லாம் ஊற்றிக்கூடாது. ஏன்னா அழகெல்லாம் அடிச்சு கை மாதிரி ஏதாவது அலைஞ்சு என்ன பண்ணுவ? இவன் மண்ணா மாதிரி சரியான குத்து துப்பம் கையடிச்சு உடச்சி தையில 2 விரல்ல தையல் போட்டு வச்சுக்கிட்டு இல்லை இவ்வளோ அடி பட்டோம் கடலில் தண்ணி ஊற்றணும் அப்படின்றா மத்தியா. மலேசியா வந்துடும், அப்புறம் சிங்கப்பூர் வந்துடும். சூப்பரா டேய் செம்மடா. வேணாம் விபரீத முடியும், வேணாம் ஒன்று கேட்டீங்கன்னா வேணாம், ஒரே முடிஞ்சிச்சு. நம்ம அந்தாண்ட போவோம். அடியாத்தி யாருக்கிட்ட என்ன அங்கே போலாம். ஓகே ஓகே கைஸ் வந்தாச்சு, தலைவர் வந்தாச்சு. பாடு வேற மாதிரி இருக்கு போங்க. பொறுமையா வாங்க, ஏன் மதட்டப்படுறீங்க? பயமா இருக்கா இல்லையா? சப்போர்ட் எல்லாம் நின்றுக்கிறல்ல. அங்கே பாருங்க, அந்த படகுல வந்துட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்களாட்டு. ஆனால் இப்போ அதிகம் படகையே காணும். அங்கே ஒரு படகு இருக்குது, இங்கே ஒரு படகு இருக்குது, அங்கே ஒரு படகு இருக்குது. அங்கே எங்கேயோ பார்த்தங்க படகு, தெரில. அப்படியே கடல்லே போய்கிட்டே இருக்கணுங்க கப்பலில். நல்லாயிருக்கும். ஒரு நாள் போவோம், வேற மாதிரி போகிறோம். தரமா சூப்பரா சும்மா மாசா அப்படி போகிறோம் கடலுக்குள்ள. போய்க்கலாம். எல்லாம் குரம் குட்டி மாதிரி ஆளுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம அதோட மோசமான உட்காந்து நின்றுக்கிறோம், அது விஷயம். ஓகே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம், மூச்சு வாங்குது. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸுக்கு போனால் தான் அங்கே தான் போய் நம்ம கடலில் குளிக்க போகிறோம். அங்கே அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே கிளம்பி அங்கே போகும்போது வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அதேமாதிரி அங்கே போய்ட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் போன டைம் போனப்போ ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இந்த டைம் போனால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே மழை பெஞ்சு அங்கங்கே அப்படியே தண்ணி தேங்கி நின்றுருக்கு. அதனால் அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்க, அந்த வேலை உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாருக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி அங்கே ஒரு இடத்துல போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருப்போம். அதுக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து அந்தாண்ட சைடு இருக்குது நம்ம ஃபோட்டோ எடுத்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இதுக்கு வர வழியை வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் குறுக்க பூந்து வந்தோம், எதனால் பிளாக் பண்ணாங்கன்னு தெரியல, ரோடு போட்டிருப்பாங்களாட்டங்க, பிளாக் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மண்டபம்லாம் புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மண்டபம் கட்டவே இல்லைங்க, இப்போ தான் கட்டி வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. அவங்க எங்கே போனாங்க? நல்லா போயிட்டாங்க. அச்சோ ஓகே. ஒரே கருவாடு ஸ்மெல்லாகவே இருக்குங்க. இங்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வருவோம்னு நினச்சே பார்க்கலைங்க. மடி எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது பேசாம நம்ம அங்கேயே நின்றுட்டு இருந்துருக்கலாமே. எங்க கருவாடு
அப்போ இத்தனை கருவாடு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, வாங்க பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். நம்ம இதோடு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ விளாக் வந்து காரைக்கால் போகும்போது வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே நிறுத்துவோம். மீன் வாங்குறாங்களாம். வாங்கிட்டு இன்னொரு பிளேஸ் இருக்குது, போன டைம் போன பிளேஸ். ஆல்ரெடி அது கூட வீடியோ விளாகில் போட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு தாங்க போகிறோம்.